அப்படி இப்படின்னு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா 2017 ரொம்ப பிரகாசமா, அதுவும் சினிமா ரசிகர்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை அதிக அளவுல கொடுக்கற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு ஏற்கனவே நடந்த சம்பவம் ஒண்ணு நடக்க போகுது. எஸ், வரப்போற பொங்கலுக்கு விஜய் அண்ட் சூர்யாவோட திரைப்படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. 2007ல ஹரியோட இயக்கத்துல சூர்யா நடிச்ச வேலு திரைப்படம் வெளியாச்சு. அதே நாள்ல பரதன் இயக்கத்துல நம்ம விஜய் நடிச்ச அழகிய தமிழ் மகன் திரைப்படம் வெளியாகுது. அதே டைரக்டர்ஸ், அதே ஆக்டர்ஸ். ஹரியோட இயக்கத்துல நம்ம சூர்யா நடிக்கிற S3 திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நிறைய டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி போஸ்ட்போண்ட் ஆகி இது கடைசியா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்குது. அதே பொங்கல்ல பரதனோட இயக்கத்துல நம்ம விஜய் நடிச்சிட்டு இருக்க பைரவா திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. சோ விஜய் சூர்யாவோட ரசிகர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி, பொங்கல் செம்மையா போக போகுது அப்படின்னு இப்பவே தெரியுது. பைரவாவோட எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. பொதுவா விஜய் நடிக்கிற திரைப்படங்கள்ல ஒரு பாட்டாச்சும் பாடிடுவாரு. அந்த வகையில பைரவாலையும் விஜய் பாடுறாரு. ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சந்தோஷ் நாராயணனோட இசையில பாடுறாரு. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் அப்படின்னு பார்த்தா என்னதான் ராப், குத்துப்பாட்டு அப்படி இப்படின்னு இருந்தாலும் லைட் மெலடி டச் அதுல இருந்துட்டே இருக்கும். தனி ஜானராவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜானர்ல நம்ம விஜய் ஃபர்ஸ்ட் டைம் பாட போறாரு. அதை வெளிப்படுத்துற வகையில ஒரு கேஷுவலான போட்டோவும் வெளியாகி இருக்கு. விஜய் அதுல செம்ம சாமிங்கா இருக்காரு. கையில கிட்டார் வச்சுட்டு செம்ம ஸ்டைலாவும் இருக்காரு. பக்கத்துல சந்தோஷ் நாராயணன். படத்தோட ஆடியோ ரிலீஸும் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் ஆன டிசம்பர் 23 வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் பைரவா படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாதிரியே கேரளாவிலயும் நம்ம விஜய்க்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால பைரவாவோட ரைட்ஸ் அந்த இடத்துல அமோகமான விற்பனையாகும் அப்படின்னு முன்னாடியே நமக்கு தெரியும். ஆனா கிட்டத்தட்ட கபாலி திரைப்படத்தோட ரெக்கார்டையே பிரேக் பண்ண நெருங்கிடுச்சு அப்படிங்கிற லெவலுக்கு கபாலி படத்தோட ரைட்ஸ் 8 crores அங்க விற்பனையாச்சு. பைரவா திரைப்படம் 7 crores 30 lakhs, கிட்டத்தட்ட 70 லட்சம் தான் டிஃபரன்ஸ். சோ இத வச்சே தெரியுது பைரவாக்கு என்ன மாதிரியான பெரிய ஓபனிங் இருக்க போகுது கேரளால அப்படின்னு. தளபதிக்கு மட்டுமா, தலைக்கு எங்க அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு வர்றது தெரியுது. தலைக்கும் செம்மையான ஒரு ஓபனிங் இருக்கு. ஏன்னா அவரோட AK-57 திரைப்படம் செம்ம ஃபுல் ஃபிளட்ஜ்டா வந்து உருவாயிட்டு இருக்கு. இதுல பல்கேரியால வேற ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பல்கேரியாவில நம்ம அஜித்துக்கு டூப் போடுற ஸ்டண்ட் கலைஞர் என்ன பண்ணிருக்காருன்னா, அஜித் புகழ்ந்து சோசியல் மீடியாவில ஒரு போட்டோ வேற போட்டிருக்காரு. போட்டோல அஜித்துக்காக அவர் பண்ண ஸ்டண்ட் சீன் தான் இருக்கு. ஆனா அந்த போட்டோவை எடுத்தது நம்ம அஜித் குமார் தான். ஏற்கனவே போட்டோகிராஃபில நம்ம அஜித் குமாருக்கு ஏகப்பட்ட பேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல அவரோட டூப்பையே ஒரு போட்டோ எடுத்து கொடுத்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அஜித்